Hello everyone. On behalf of the PG Department of English at Megapalani Arts College for Women Palani, a special lecture was organized on the topic Women's Health, Hormonal Balance and Wellness. The resource person of this program was Dr. Ananda Gauri, gynecologist who owns a clinic, Dr. Gauri Women Center in Palani, Dindukal district. The program was really useful to the students as the resource person focused on the physical and mental issues that the teenagers face. So, appending to the regulations of UGC, this program was organized and the beneficiaries were completely satisfied and they have learned a lot about their own personal hygiene, physical health, mental health, how to cope up the stress factors, how to have a balanced diet, and how to lead a simple and happy life. So I thank Dr. A. Ananda Gauri for this great opportunity ரொம்ப who கோபம் வரும். extended her இது எல்லாமே valuable இதனால தான். ideas, அப்படி இருக்கிறப்போ sharing her அத ஜஸ்ட் expertise ஒமிட் in பண்ணாதீங்க. this இதுல program. வந்து நான் தேவையில்லாம டென்ஷன் The ஆகுறேன். details எனக்கு ஏதோ of ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி the நினைக்காதீங்க. ideas presented by her கைண்ட்லி is சீக் அ seen மெடிக்கல் in ஹெல்ப். the video. அந்த மாதிரி ஆஃப்டர் டெலிவரி உங்களோட சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ சில பேர் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து நாங்கள் வி கால்டு இந்த மெடிக்கல் டேர்ம் வி கால்டு அஸ் போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் அதுவுமே வந்து அவங்க வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொசைட்டி சொன்னாலும் டோன்ட் கன்சிடர் தட் இவங்க வந்து சும்மா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. கைண்ட்லி கிவ் சம் அவேர்னஸ் டு தட் பீப்புள், கைண்ட்லி கிவ் சம் சப்போர்ட் டு தட் பீப்புள் பிகாஸ் தட் ஆல் பிகாஸ் ஆஃப் 100% ஹார்மோனல் இஷ்யூஸ். ஓகே, ஸோ நீங்கள் கூட பின்னாடி ஃப்யூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அதனால் எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குன்றத நீங்கள் ஒரு தள்ளி வச்சிடாதீங்க. அந்த இது வந்து நேச்சுரலாக நடக்கிற ஹார்மோன்ஸ். செகண்ட், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எதனால் வருது? டயட். ஸோ உங்களோட டயட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்போல்லாம் இஃப் யூ ஆர் டேக்கிங் மோர் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் டயட் ஒரு இஃப் யூ ஆர் டேக்கிங் மோர் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இன் யுவர் டயட் அப்போல்லாம் என்ன ஆகும்னா, ஸோ அந்த டயட் எல்லாமே இட் காசஸ் ஹை, ஏன்னா அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் சும்மா சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன். ட்ரை டு ஃபோக்கஸ் யுவர் மீல், ட்ரை டு ஹாவ் அ பேலன்ஸ்டு டயட். ஓகே, அண்ட் தேர்ட், வேறு என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். அகைன் நான் சொன்ன மாதிரி டியூரிங் எக்ஸாம்ஸ் அப்போ சில டைத்துக்கு பீரியட்ஸ் வந்து டிலே ஆகும். இப்போ ஏதாவது ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் யூஆர் அண்டர்கோயிங் ஹெவி ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இட் ஆல்சோ காஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ அந்த சமயத்தில் ட்ரை டு ஹாவ் சம் ரிலாக்ஸேஷன், லைக் யூ கேன் டூ அ மெடிடேஷன், யூ கேன் ப்ராக்டிஸ் சம் யோகாஸ், இல்லைனா யூ கேன் ஹியர் யுவர் ஃபேவரட் பாட்காஸ்ட், இல்லைனா ஒரு சோல்ஃபுல் மியூசிக் யூ கேன் லிசன். இது எல்லாமே உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது எதுக்காக? இது வந்து இல்லை நான் வேண்டாம், எனக்கு ரிலாக்ஸேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு